அனகாபுத்தூரில் மிக பழமையான அயோத்தியம்மன் கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் மிக பழமை வாய்ந்த அயோத்தியம்மன் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் தொடக்க நிகழ்வாக கடந்த 9ஆம் தேதி பந்தல்கால் நடுவிழாவை தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்ட போது ஓம் சக்தி பராசக்தி என்று கூறியவாறு பக்தி பரவசத்துடன் மக்கள் சுவாமியை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்ற பின் பக்தர்கள் அயோத்தி அம்மனை தரிசித்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் நம்மியந்தல் கிராமத்தில் ஸ்ரீ வேடியப்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் நிம்மியந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேடியப்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசை, குருவந்தனம், கிராம வேதா பிரார்த்தனை, கணபதி ஹோமம் உள்ளிட்டவைகள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ வேடியப்பன் ஆலய விமான கோபுர உச்சியில் கலச புனித நீர் ஊற்றப்பட்டு மூலஸ்தானத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை புறநகரில் உள்ள அருள்மிகு செல்வ கணபதி ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை புறநகர் கிராமம் ஜிவிஎம் நகர் சந்திப்பில் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கி 4 கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்களை யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி வந்து விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பிள்ளையார்பாளையம் பகுதியில் மாதனம்பாளையம் தெருவில் உள்ள பழமையான அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் மற்றும் காமாட்சியம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ மகா ருத்ரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் புனரமைக்கும் பணி நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கணபதி பூஜை மங்கள இசையுடன் தொடங்கி கோபூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் காலையாக பூஜை மேளதாளத்துடன் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலச குண்டங்கள் யாகசாலையில் இருந்து ஊர்வலமாக ராஜகோபுர விமானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு ராஜகோபுர கலசங்கள் மீது சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டும் பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டும் மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அருகே உள்ள தென் திருப்பதி என அழைக்கப்படும் திருமலை வையாவூர் அலமேலு மங்கா சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி இன்று காலையில் விஸ்வரூபம், சுப்ரபாரதம், மூர்த்தியாக்கம், 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு பட்டாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நடத்திய சிறப்பு தொழுகையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். இஸ்லாமிய பண்டிகைகளின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் உள்ள அப்துல் கரீம் ஹஜ்ரத் நினைவரங்கத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இத்தொழுகையில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி ஆற தழுவி தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
இச்சிறப்பு தொழுகையில் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் எம்பி சுதா கலந்து கொண்டு தொழுகை செய்தார். இதேபோன்று மயிலாடுதுறை அடுத்த சீனிவாசபுரம், வடகரை, அரங்கக்குடி, சங்கரன்பந்தல், ஆக்கூர், நீடூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. வடலூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் பேரணி மற்றும் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் பன்ருட்டி சாலையில் உள்ள பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஈக்தா மைதானத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பின்னர் வடலூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் வடலூர் பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் பக்ருதீன் சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், இந்நாளில் இஸ்லாமியர்கள் அனைவரும் பிறருக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் தண்ணீர் திறப்பதை உறுதிப்படுத்த வேண்டும், மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், பாதிக்கப்பட்டுள்ள பருத்தி விவசாயிகள் அனைவருக்கும் பாகுபாடின்றி நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரியாபட்டி அருகே அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வாழவந்த அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மந்திரியோடை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வாழவந்த அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகூதி நடைபெற்றது. பின்னர் கலசங்களில் நிரப்பப்பட்ட புனித நீர் குடங்கள் மேலதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு நிதி மின்சாரம் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கிராமத்தின் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர். இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் இஸ்லாமியர்களுக்கான பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் இஸ்லாமியர்கள் அதிகாலை முதலே புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகை முடிந்தவுடன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை கட்டித் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.